2 மாணவர்களை விபத்தில் இழந்தோம். கடற்கரையில் நடந்த தீவிரமான விபத்தில் நமது மாணவர்கள் 2 பேரை இழக்க நேரிட்டது. அதனால் நாம் கலை நிகழ்ச்சிகளை நடத்துவதில் சிறிது தடங்கள் ஏற்பட்டது. இருந்தாலும் நமது மாணவர்கள் மிக அருமையாக பேசினார்கள். இங்கே சொற்பொழிவாற்றின ஆசிரியர்களை விட சதாம் ஹுசேன் அவர்கள் ஆசிரியர்கள் தூங்க வச்சுட்டு போயிட்டாங்க மாணவர்களை. சதாம் ஹுசேன் எழுப்பிட்டு போயிட்டாங்க. மாணவர்கள் எழுப்பிட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு நல்ல நல்லா பேசினாரு. நாம் இந்த குடியரசு தின கொண்டாடும் நேரத்தில் ராமவர்கள் ஆசிரியர் அழகா சொன்னார். நம்மளோட கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்படி சொன்னார். நிறைய பேருக்கு புரிஞ்சா புரியல தெரியல. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள். இந்த மெட்ரிகுலேஷன் பாய்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன யாராவது தெரிஞ்சு சொல்லிட்டாங்க? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன? ஏதாவது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தெரியலடா. நம்ம மாணவர்களை குறை கூறுவதா அல்லது ஆசிரியர்களை குறை கூறுவதா என்பது எனக்கு தெரியவில்லை. யாரை குறை சொல்ல வேண்டும்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒன்று சொல்லு. ரைட் டு ஓட்டு, ஓட்டு போட உரிமை. இன்னும் வயசு வரல அவனுக்கு, இருந்தாலும் ரைட் டு ஓட்டு. வேற ஓகே, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் நிறைய இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு நிறைய இருக்குது. அழகாக நம்ம ராமவர்கள் சார் சொன்னாரு. அதே போல நம்ம டிஎஸ்பி சார் சொன்னாங்க அண்டர் எஜுகேஷன் பற்றி சொன்னாங்க. ரைட் டு எஜுகேஷன் இருக்குது. அந்த நம் படிப்பு உரிமையினாலதான் இன்னைக்கு நாம் எல்லாம் சுதந்திரமா படிச்சு நாம் எல்லாரும் படிப்பு கிடைக்கிறது, கல்வி உங்களுக்கு கிடைக்கிறது. கல்வி உரிமை பெற்றதுனால நாம் இந்தியாவில் கற்ற கல்வியை இந்தியாவுக்கு பயனுள்ளதாக ஆக்கிறோம் என்றால் இல்லை. யார் சொன்னாங்க? இங்க கற்கிறோம், துபாயில போய் வேலை பார்க்கிறாங்க. நம் இந்திய அரசாங்கம் நம்ம கொடுக்கின்ற அனைத்து சலுகைகளையும் பெற்றுவிட்டு நாம் இந்தியாவில் வேலை செய்யாமல் வளைகுடா நாட்டிற்கு போய் சென்று வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இங்கே இந்திய அரசாங்கம் உங்களுக்கு எல்லா விதமான சலுகைகளையும் தருகிறது, வேலை வாய்ப்புகளை தருகிறது, அனைத்து இலவசங்களையும் பெற்றுக் கொள்கிறது. இலவச டிவி கொடுத்தா வாங்கிக்கிறது, இலவச அரிசி கொடுத்தா வாங்கிக்கிறது. வேலை மட்டும் இந்தியாவில் பார்க்கறது, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும். ஏன்? இங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்